திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். நிலை 4. இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். இரத்த காயங்களோடு சிலுவை சுமந்து செல்லும் மகனும் துயரமே உருவாய் நிற்கும் தாயும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் காட்சி நெஞ்சை உருக்குகிறது. வார்த்தைகள் அங்கே மௌனமாகின்றன, கண்கள் மட்டும் பேசுகின்றன. தன் மகன் அநீதியாக தண்டிக்கப்படுவதைக் கண்டு அன்னை மரியாளின் இதயம் வாளால் ஊடுருவப்பட்டது. இருப்பினும் மீட்பு திட்டத்திற்காக தன் மகனின் பாடுகளை அமைதியுடன் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவுக்கு தன் அன்னையின் முகம் அந்த துயர பயணத்தில் ஒரு சிறிய ஆறுதலை தந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலும் நாம் துன்பப்படும் போது நம் தாய் அல்லது குடும்பத்தினர் படும் வேதனையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய பிடிவாதத்தால் அவர்களுக்கு சிலுவைகளை உருவாக்குகிறோமா? குடும்ப உறவுகளில் ஏற்படும் விரிசல்களையும் பெற்றோரின் ஏக்கங்களையும் இந்த நிலையில் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். பாசத்தின் ஊற்றாகிய இயேசுவே, உமது சிலுவை பயணத்தில் உம் அன்பு தாயை சந்தித்த போது நீர் அடைந்த துயரத்திற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் அன்பு தழைக்க செய்யும். எங்களை பெற்று வளர்த்த பெற்றோரின் தியாகங்களை மதிக்கவும் அவர்களுக்கு எப்போதும் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். துயரப்படும் தாய்மார்களுக்கு உமது ஆறுதலை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.